சென்னை வடபழனி ஆற்காடு சாலையில் உள்ள காவேரி மருத்துவமனையின் புதிய கிளை திறப்பு விழாவில் பேசிய ரஜினிகாந்த், இந்த நிகழ்ச்சிக்கு மீடியாக்கள் 2-3 பேர் தான் வருவாங்க, இதனால் சும்மா 2 வார்த்தை பேசுங்க என்று சொன்னார்கள். இங்க வந்து பார்த்தா இவ்வளவு மீடியாக்கள் இருக்கிறார்கள், இவங்களை பார்த்தாலே பயமாயிருக்கு என்றார். காவேரி மருத்துவமனையின் புதிய கிளை திறப்பு விழாவில் பேசிய ரஜினிகாந்த், நான் கடந்த 25 வருஷமாக எந்த ஒரு கல்லூரி கட்டிட திறப்பு விழாக்களிலும் கலந்து கொள்ளவில்லை. நான் இப்படியான விழாக்களில் கலந்துகிட்டால் அந்த கல்லூரிக்கு நான் பார்ட்னர், என்னோட பங்கு அதில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு விழாவில் கலந்துகிட்டால் தொடர்ந்து கூப்பிடுவாங்கன்னு என்பதால் எல்லாத்தையும் மறுத்துவிட்டேன். முதலில் காவேரி மருத்துவமனை ஆழ்வார்பேட்டையில் ஒரு கட்டிடத்தில் தொடங்கினாங்க. அதன் பிறகு பக்கத்து கட்டிடத்தையும் வாங்கிட்டாங்க. முதலில் எல்லாம் காவேரி மருத்துவமனை எங்க இருக்குன்னு கேட்டால் கமல்ஹாசன் வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு கமல்ஹாசன் வீடு எங்க இருக்குன்னு கேட்டால் காவேரி மருத்துவமனை பக்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்டு கமல்ஹாசன் தப்பா நினைச்சுக்க கூடாது. மீடியா நண்பர்களை சும்மா சொல்றேன், கமல்ஹாசனை கலாட்டா பண்றேன்னு யாரும் எழுதிடாதீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியில் இங்க பேச வேண்டாம்னு நினைச்சேன், கொஞ்சம் மீடியா ஆட்கள் தான் வருவாங்க, இதனால் சும்மா 2 வார்த்தை பேசுங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தால் இத்தனை கேமராவை பார்த்ததும் எனக்கு பயம் வந்துடுச்சு. எலெக்ஷன் நேரம் வேற, மூச்சு விட கூட பயமா இருக்கு என்று மருத்துவமனை திறப்பு விழாவில் ரஜினிகாந்த் கலகலப்பாக பேசினார்.